வீட்டில் தேங்காய் வெல்லம் இது 2 பொருள் இருந்தால் போதுங்க. வாயில் போட்டால் கரையிற மாதிரி தேங்காய் லட்டு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விலாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நான் சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த தேங்காய் லட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் விட காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த சைஸ் தேங்காவை 3 எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தேங்காய் எல்லாமே செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போது இதில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த பிளாக் பார்ட் வந்து நான் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துடுங்க. இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா துருவிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சாப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் கூட வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்கோ அதில் இந்த மாதிரி நல்லா துருமிட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட பக்கத்தில் இருக்கட்டுங்க. இப்போது நம்ம இந்த தேங்காய் துருவலை நம்ம மெஷர் பண்ணிக்கலாங்க. கப் மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்லம் குவான்டிட்டி கூட கரெக்டாக போடுவோம். அப்போது இந்த தேங்காய் லட்டு வந்து கெட்டு போகாமல் கரெக்டாக வருங்க. இதெல்லாம் கூட சின்ன டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா எதாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு 5 கப் அளவுக்கு இந்த தேங்காய் துருவல் வந்துச்சு. இதுலேயே ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கினே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் லட்டு. இப்போது ஒரு 5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துட்டோம்ல, இதுக்காக ஒரு 2.5 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கிட்டேன். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைய விடுங்க. ஹையில் வச்சுக்கோங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி கிட்டக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரியே வறுத்துக்கலாம். இப்போ இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா திக்காக வரணுங்க. நம்ம ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் பண்ணோன்னா லட்டு ஷேப்பில் வரணும். அப்போது கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூட கொஞ்சம் ஆறணும். சுட இருக்கிறத நம்ம லட்டு பண்ண முடியாதுல்ல. இதெல்லாம் சூடு ஆறுற வரைக்கும் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. சீக்கிரமாக கூல் ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் வெதன்னு இருக்கும்போது லட்டு மாதிரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் லட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக இருக்குங்க. அது உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ரவா லட்டு ரெசிபி கூட வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க லிங்க்கு. அது கூட பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணாமல் போகாதீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய்.